வணக்கம். அட்டகாசம் தமிழ் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது காப்ரா சிக்கன் மசாலா. காப்ரா சிக்கன் மசாலா அப்படின்னு உங்களை காப்ரா பண்ணுறதுக்கு நான் தயாராக இல்லை. நீங்கள் வேணால் காப்ரா வாங்கிக்கோங்க. ஆனால் அது என்னென்னா ஸ்டூடெண்ட்டு சிக்கன் மசாலா. எமர்ஜென்சி, நம்ம கல்யாணம் ஆகாதவங்க வீட்டில் நம்மளுடைய ஒய்ஃபோ அல்லது நம்மளுடைய அக்கா தங்கச்சியோ இல்லை அம்மாவோ யாராவது வெளியே எங்கேயாவது போயிருப்பாங்க, ஊருக்கு எங்கேயாவது போயிருப்பாங்க. அந்த நேரத்தில் எமர்ஜென்சியாக நமக்கு இருக்கிறத வச்சு சமைக்கிறது இருக்குல்ல, அதுதான் சிக்கன் காப்ரா சிக்கன் மசாலா நம்ம ஃப்ரெண்டு சொல்லுவார். நீங்கள் பாருங்கள், அதை காமெடியாக எடுத்துக்க வேணாம், சீரியஸாகவே எடுத்துங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. கறி எவ்வளோ? 100 கிராமா 200 கிராமா? 400 கிராம் போட்டு. எவ்வளோ? 400 கிராம். அது என்னது, வெங்காயமா? வெங்காயத்தை பொடி பொடியாக அரைச்சிங்களா? வெங்காயத்தை முதல் பொடி பொடியாக அரைஞ்சிக்கணும், சுத்தம் பண்ணி. அப்புறம் வெங்காயத்தை பொடி பொடியாக அரிஞ்சால் தான் வேகம் சீக்கிரம். நீங்கள் மொக்கையாக போட்டிங்கன்னா வேகாது. இந்த மழை நாளில் இந்த வெங்காயம் நம்மளுக்கு கோல்டு கொடுத்தோம். இதே நீங்கள் பொடி பொடியாக வெட்டிட்டிங்கன்னா நம்ம சமைக்கிற நேரத்துக்கு அது சீக்கிரம் வேகும். ரெண்டாவது நம்மளுக்கு அந்த கோல்டு ஏறாது. சிக்கன் மசாலா பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுங்க. வெங்காயத்தை அதுக்கு தான் பொடி பொடியாக நறுக்கிறீங்க. முதல் வெங்காயத்தை வெட்டுறேன். ஓகே ஓகே. அடுத்தது தக்காளியா? அடுத்தது தக்காளி வெட்டணும். வெங்காயத்தை இது என்ன? அதுக்கப்புறம் தக்காளியை நம்ம அது வேகும் போது தக்காளியை ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகே ஓகே. பொடிசாக நறுக்கிறீங்க, பரவாயில்லையா? பொடிசாக நறுக்குனா தான் தக்காளி போட்டது தெரியாமல் அது ஒரு தனி இதில் இருக்கும், டேஸ்ட்டில். முக்கையாக போட்டோம்னா அந்த தக்காளியோட டேஸ்ட் தெரியாது. தக்காளியை சாப்பிட்ணுன்ற இது வராது, எண்ணம் வராது. பெருசாக இருந்ததுன்னா எடுத்து வெளியே போட்டுருவாங்க. எடுத்து வெளியே சிலர் வெளியே போட்டுருவாங்க, தக்காளி ஒதுக்கி வச்சுருவாங்க. இது தக்காளி உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் தக்காளியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வைட்டமின் குப்பையில் போய் விழுந்துடும். விழாமல் இருக்கிறதையும் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணும்போது அது உணவோடு கலந்து நம்ம வயிற்றுக்கு போயிடும். நல்ல விஷயம். ஆனிலே வச்சாச்சு. நம்மளுக்கு எவ்வளோ தேவை போட்டு வச்சுக்கலாம். 3 சிட்டிகை போடும். 3 சிட்டிகை நிரம்ப வதக்கணும். நிரம்ப வதக்குனா நம்மளுக்கு இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு சளி பிடிக்காது. அது பொன்னிறமாக வதக்கணும். பொன்னிறமாக வதக்கணும்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பனி நேரத்தில் சளி பிடிக்காது. வெங்காயமே சளி பிடிக்கிறது தானே? அதுதாங்க அந்த சளிப்பு, அந்த ஈரத்தன்மை நம்ம எவ்வளோ வேக வைக்கிறோமோ அந்த ஈரத்தன்மை அது முறிச்சு எடுத்துரும். அந்த ஈரத்தன்மை எடுத்துட்டாலே சளி பிடிக்காது. சரி, ஓகே ஓகே. நீங்கள் 1 டசன் வெங்காயத்தை அள்ளி வாயில் போட்டினா கூட சளி பிடிக்காது. நல்லா நேயர்கள் கவனிக்குவோம். வெங்காயத்தை எண்ணெயில் வதக்கினாக்கா சளி பிடிக்காமல் இருக்கும். நல்லா வதக்கணும் பொன்னிறமாக. நல்லா தட்டிகிட்டு இருக்கோம். தக்காளி போட்டோன்னா கலர்ஃபுல்லாக இருக்குது.
மஞ்சத்தூள் போட்டீங்க கறியில், மிளகாத்தூள். மஞ்சத்தூள் கொஞ்சம் போடணும். மிளகாத்தூள் காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு வந்து நல்லா பரட்டி வச்சுக்கணும் நம்ம சிக்கனை. அதில் இப்போ வேறு எதுவும் போட்டிங்களா? இன்னொன்று போட்டிங்களா? அது மிளகாத்தூள், கரம் மசாலா, கரம் மசாலா, கரம் மசாலா, மஞ்சத்தூள், தனியாத்தூள், தனியாத்தூள், இதெல்லாம் நம்ம வந்து போட்டு பரட்டி வச்சுக்கணும் சிக்கனில். அதுக்கு தேவையான உப்பு, சால்ட்டு, டேஸ்ட்டு 2 சிட்டிக்கா. இந்த சிக்கனுக்கு தேவையான சால்ட்டு இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து பரட்டி வச்சுக்கணும். அது கொஞ்சம் நேரம் ஊறின மாதிரி. ஆமாம், கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்கணும். கொஞ்சம் போல் தண்ணி, ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். என்ன போட்டீங்க சார்? அது வந்து மாவு சார். நம்ம இட்லி தோசை சுடுறோம்ல, அந்த மாவு ஏன் போடுறோம்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு வந்து அது என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் கிரேவியாக இருக்கும். சரி சரி. ஏதேனும் அதாவது கடலை மாவு இருந்தால் கடலை மாவு போட்டுக்கலாம். அதுக்குன்னு மைதா மாவுலாம் போடக்கூடாது. கடலை மாவு இருந்தால் கடலை மாவு போட்டுக்கலாம். இல்லை இந்த மாதிரி வீட்டில் நம்மளுக்கு வந்து இட்லி தோசை மாவு இருந்தால் கொஞ்சோண்டு இல்லை போட்டுக்கிட்டு, இல்லை தயிரில் கொஞ்சம் போட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏதோ இன்னொன்று ஊற்றுனீங்க, அது என்னது? அதான் சார் தயிர். அது தயிர். இப்போ மாவு இப்போ கொஞ்சம் போட்டுக்கணும், தயிரையும் கொஞ்சம் போட்டுக்கணும். அது போட்டால் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். டேஸ்ட்டு கொடுக்குறதுன்றதை விட கொஞ்சம் கிரேவியாக இருக்கும்ப்பா. சாப்பிட்றதுக்கு அந்த கிரேவியாக இருக்கும், திக்னஸ் கொடனே ஒரு இதுவாக இருக்கும் கிரேவி. ஓகே. இப்போ நம்ம வந்து ஒரு சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம், ஒரு தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம், இட்லிக்கு வச்சு சாப்பிட்லாம், ஒரு பிரெட் ரோஸ்டர் பண்ணிங்கன்னா கூட அதுலேயும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் நம்ம. ஓகே. இப்போ பச்சை மாவு நறுக்கி வச்ச பச்சை மிளகாவை இதில் போடுறாங்க. ஓகே. ஸ்பைசியாக இருக்கும், காரத்துக்காக. இப்போ இந்த தக்காளி நம்ம கட் பண்ணி போட்டதுனால இந்த தக்காளி சுவடு இல்லாமல் இருக்குது பாருங்க. இந்த தக்காளி வந்து அப்படியே ஃபுல்லாக இதுவாகிடுச்சு பாருங்க, உடனே ஆயிடுச்சு. ஆமாம். இப்போ நீங்கள் முழுசாக போட்டிங்கன்னா இந்த தக்காளி சரியாக வேகாமல் பசங்களுக்கு வந்து இந்த தக்காளி பார்த்தாலே சாப்பிட்ணுன்னு எடுத்து போட்டு தான் சாப்பிட்ணுன்னு தோணும். இப்படி இருந்தால் அவங்க எடுத்து போடவே மாட்டாங்க, அப்படியே வந்து சாப்பிடுவாங்க. கறி எவ்வளோ? 100 கிராமா 200 கிராமா? 400 கிராம் போட்டுருக்காரு. எவ்வளோ? 400 கிராம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன் போட்டுருக்காரு. இது எதுக்காக போடுறது? இந்த வாயு உள்ளவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை, வாயு பிரச்சனை இருக்காது.
ஓ சரி சரி. இஞ்சிங்கிறதே ஒரு மருத்துவ குணம் தான். கொஞ்சம் கேஸிங்கான பொருள் அது சிக்கன். சிக்கன் ஆமாம், அதில் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுந்துட்டே இருந்ததுன்னா நல்லதும் கூட இருக்குது. இஞ்சி பூண்டு விழுது. இந்த சிக்கன் வந்து கேஸ் சம்மந்தப்பட்டது தான். சரி. உடம்புக்கு ஹீட்டு, அதே நேரத்தில் கேஸ் சம்மந்தப்பட்டது தான். அதை வந்து போக்கணுன்னா இந்த இஞ்சி பூண்டு விழுது லைட்டாக வந்து அந்த மசாலாவோடு சேர்த்துக்கணும். வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இந்த மசாலா செட் ஆகிடுச்சு. சரி. இப்போ நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கன் மசாலா அப்படியே அதில் போடுறேங்க. இதுவே நல்லா இருக்கு, டேஸ்ட்டாக இருக்க மாதிரியே இருக்குது. மாதிரி சாப்பிட போல இருக்குது, நிறைய கலந்துருக்கு. அப்படியே பாருங்கள், இது அப்படியே சிக்கன் 65 பண்ணுற மாதிரியே தான் இது மெத்தடு. ஆனால் வந்து நான் வந்து வெங்காயம் தக்காளி போட்டு அது ஒரு தொக்கு மாதிரி அப்படியே நம்ம சப்பாத்திக்கு வந்து சப்பாத்தியில் ஒரு சப்பாத்தி ரோல் சொல்கிறாங்க இல்லைங்களா? இந்த கடைகள்லாம் ஷவர்மான்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி இதுக்கும் இது நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுதான் இப்போ தடை பண்ணியிருக்காங்க ஷவர்மான். ஆமாம், அந்த மாதிரியான நம்ம வீட்டில் நம்ம ப்ரிப்பரேஷன் இது நம்மளோட சொந்த இதில் நம்ம பண்ணுறோம். அதனால் எந்த ஒரு கெடுதியும் இல்லாத நேச்சுராலிட்டி பொருளை போட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இயற்கை பொருளை தான் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதுவுமே இதில் வந்து கலரோ எதுவும் ஆட் பண்ணலாம். அப்படியே வீட்டில் நம்ம என்ன வாங்கி சமைக்கிறோமோ அந்த பொருளை வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கலவை கலந்து பண்ணுறதுக்கு சாப்பிடணும் போல இருக்கு. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பாத்திரம் சின்னதாக இருந்ததுனால தோதுப்படலை அப்படிங்கிறதுக்காக பாத்திரத்தை மாற்றி பெரிய பாத்திரத்தில் நம்ம மாற்றி வேலை பார்த்துருக்கோம். ஓகே ஓகே, நல்லா கொஞ்சம் தெளிவாக தெரியுது. அது கொஞ்சம் வெளியிலலாம் விழுந்த மாதிரி இருந்துச்சு, அதனால தான் சார் நான் வந்து பாத்திரத்தை மாற்றிருக்கேன். சரி சரி, ஓகே ஓகே. எனக்கும் வந்து அது கைக்கு தோதா இல்லை பிடிச்சி வேலை பார்த்துருக்கு. அதனால் வந்து பாத்திரத்தை மாற்றிக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இப்போ நம்ம உப்பு காரமெல்லாம் இந்த இதுலேயே பார்த்துடலாம். காரம் சேர்க்கணுன்னா கூட காரம் சேர்த்துக்கலாம். மற்ற எதுவுமே ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுவே வந்து போதுமான டேஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம உப்பு காரம் மட்டும்தான் இதில் பார்க்க வேண்டியது இருக்குது. மற்ற எதுவுமே சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் எல்லா பொருளும் சேர்த்தாச்சு. இன்னும் கிரேவியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் இன்னும் கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆயில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய போடலை. ஆயில் தேவையான அளவுக்கு தான் போட்டிருக்கிறேன். இந்த ஆயில் வந்து நிறைய ஆயில் போட்டு சமைப்பாங்க. நான் அந்த மாதிரி எந்த ஒரு இது பண்ண நான் அதிகமான ஆயில் யூஸ் பண்ணி சமைக்க மாட்டேன். நான் ஆயில் வந்து அந்த அளவுக்கு உடம்புக்கு ஹெல்த்தி கிடையாது. அதனால் வந்து சமைக்கக்கூடாதுன்றதுக்காக நான் ஆயில் அதிகமாக சேர்த்துக்க மாட்டேன். எங்கள் அம்மாவும் சமையலில் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து கம்மி பண்ணி தான் சமைப்பாங்க. அவங்கள பார்த்து தான் நான் சமைக்கிறதுக்கு கற்றுக்கிட்டேன். உப்பு சரியா இருக்குங்களா?
காரமெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ லைட்டாக உப்பு மட்டும்தான் அதில் ஆட் பண்ணணும். போடுங்க சீக்கிரமாக சமைக்கணும். நான் கொஞ்சம் போல் உப்பு இதில் அதனால் வந்து நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு கம்மியாக இருந்ததுனால இந்த உப்பு சேர்த்துட்டேன். கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்குது, அதனால கொஞ்சம் போல் மிளகாய் தூள். கரம் மசாலா லைட்டாக நம்ம தேவைன்னா போட்டுக்கலாம், கிறிஸ்பி வேணும்னா. இதெல்லாம் போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக விட்டாலே போதும். இது வந்து வெந்து செட் ஆகிடும். நல்லா கொதான் இருக்குல்ல. இப்போ வேக வைக்கிறோமா, டேஸ்ட் பார்க்குறீங்களா? கரெக்டாக இருக்குது. ஓகே, சூப்பர். நீங்கள் எதுக்கு வேணால் சாப்பிட்லாம். சப்பாத்திக்கோ இல்லை இந்த பிரெட் ரோஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்களா, அதுக்கு வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு சாப்பிட்லாம். நீங்கள் இட்லி தோசை கூட சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஒரு இதுவும் ஆட் பண்ணிக்கல. அதாவது கொத்தமல்லி, புதினா இது எதுவுமே ஆட் பண்ணிக்கல. கருவேப்பிலை சிம்பிளாக இருக்குது. கருவேப்பிலை எதுவுமே ஆட் பண்ணிக்கல. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், இதெல்லாம் ஆட் பண்ணாமலே நல்லாயிருக்கும். ரெண்டாவது அதெல்லாம் நம்ம சேர்த்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். எங்ககிட்ட இல்லை, எமர்ஜென்சி. அதுதான் எங்கள் வீட்டு எமர்ஜென்சிக்காக பண்ணுறேன். இருந்ததை வச்சு நான் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள், இது என்ன சிக்கன் சார்? சார் இப்போ எங்கள் வீட்டில் வந்தாங்கன்னா இது அதிசயமாக என்ன செஞ்சுருக்கிறீங்கன்னு கேட்பாங்க. ஆமாம், சில பொருள் எல்லாம் போடவே இல்லை. ஒன்றுமே இல்லையே, நீ என்ன பண்ணினன்னு என்னை வந்து கேள்வி கேட்பாங்க. ஆமாம். அப்போ வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, இது வந்து ஒரு காபரா சிக்கன் மசாலா. ஏன்னா நீங்கள் கேட்ட வார்த்தைக்கு வந்து வேற எனக்கு வந்து ஆன்சர் தெரியல. சிம்பிள் எமர்ஜென்சியா செய்யக்கூடிய விஷயத்துக்கு காபரா சிக்கன். காபரா நீங்க அதிசயமா கேட்டீங்க இல்லையா, அதுக்காக நான் வந்து அதுக்கு பேர் வச்சிருக்கிறேன், ஒரு காபரா சிக்கன் மசாலா. சாப்பிடும் போலவே இருக்கு, நல்லா இருக்கு சார். நீங்க விளையாட்டா சொல்றீங்க, ஆனா சீரியஸாவே ரொம்ப நல்லா இருக்கு. அது விளையாட்டெல்லாம் சொல்ல சார், நீங்க வந்து சாப்பிட்டு பாருங்க, அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. நான் வந்து அதை பத்தி பெருமையா பேச வேண்டாம், நீங்க சாப்பிட்டு பாருங்க. உங்க கண்ணு எதிரதான் நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி செஞ்சேன். நான் வந்து எதையுமே வந்து வெளியே போய் வாங்கல. நான் சிக்கன் மட்டும் தான் வெளியே போய் வாங்கிட்டு வந்தேன். மற்ற எதுவுமே வெளியே போய் வாங்கல. எல்லாமே வீட்டில் இருந்த பொருளை வச்சுதான் நான் இந்த இது செஞ்சிருக்கிறேன். இதுதான் மக்களை, அதாவது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சில பொருள் நம்ம போடுவோம்ல, மசாலா, அந்த கறி மசாலா அதெல்லாமா இல்லாமல் பிளைனாக பண்ணுறதுனால வந்து அவர் வந்து புதுசாக ஒரு பேர் சொல்லியிருக்காரு, காப்ரா சிக்கன் மசாலான்னு. நீங்கள் காப்ரா வாங்கிடாதீங்க, பார்த்துட்டு நல்லா இருக்கும். ஆனால் சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே மாதிரியே ஃபாலோ பண்ணுங்க சார். கரம் மசாலா வீட்டில் ஆல்ரெடி இருக்கு சார், அதை வச்சு நான் பண்ணிட்டேன். அதாவது என்ன சொல்லுவாங்க, இந்த கொத்தமல்லி போடணும்னுவாங்க, மல்லி போடணும்னுவாங்க, கொத்தமல்லி. ரெண்டாவது கருவேப்பிலை போடணும்னுவாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு ஐட்டமும் இல்லை வீட்டில். அதனால வீட்டில் என்ன இருக்குது அந்த மசாலா, அதாவது என்ன அஞ்சரை பெட்டியில் இருக்கு இல்லைங்களா, அந்த மசாலா வச்சு தான் நான் இதை பண்ணியிருக்கேன். ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் பழைய மாவு இருந்துச்சு, அந்த மாவு திக்னஸ்க்காக அந்த மாவு போட்டிருக்கேன். அந்த மாவு போட்டிருக்கேன். அஞ்சரை பெட்டி மசாலா போட்டிருக்கேன். கொஞ்சம் தயிர் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது இருந்துச்சு, அது கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான் அந்த மாவு. ஓகே, சூப்பர். உங்களுக்கு எமர்ஜென்சி ஏதாவது வந்து பண்ணணும் அப்படின்னா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அழகாக நீங்கள் வந்து காபரா சிக்கன் மசாலாவை நீங்கள் பண்ணிடலாம். காபராங்கிறத வந்து உங்களுக்கு நீங்கள் காபரா வாங்கிக்கிடாதீங்க, காபரா சிக்கன் மசாலான்னு அவர் சொல்கிறார். அது எதுக்கு என்ன காரணம்னா, எமர்ஜென்சியாக பக்கத்தில் இருக்கிற வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு
செஞ்சு பார்க்குறோம் செய்கிறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் காப்ரா சிக்கன் மசாலா. சார் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை சார், நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதிசயமாக எப்படி இருக்குன்னு கேட்பீங்கல்ல. ஆமாம், அதுக்காக தான் நான் அந்த பேர் வச்சிருக்கேன். ஆமாம், இது எப்படி செஞ்சீங்கன்றதுக்கா, இதை வச்சா செஞ்சீங்கன்னு கேட்பீங்கல்ல. ஆமாம், ஆமாம். அதுக்காக தான் அது காப்ரா சிக்கன் மசாலா. ஓகே. இல்லை ஆக்சுவலாக என்னென்னா சில்லி மசாலான்னு சொல்லுவாங்க. அப்போ சில்லினா வந்து மிளகா போட்டு பண்ணலாம், சில்லி மசாலான்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நீங்கள் பண்ணும்போது திடீர்னு பார்த்து திடீர்னு பண்ணிட்டு அதிர்ச்சி ஆகணும் காப்ரா மசாலா. நான் வந்து இருக்கிற மசாலா வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணதுனால அது காப்ரா மசாலா. மேலே பாருங்க கொதிக்குது, நல்ல வாசனையாக இருக்குது, கம்ம கம்மன் இருக்குது, ஆவி பறக்குது, சாப்பிடணும் போல் இருக்குது. உங்களுக்கு பதிலாக நாங்கள் சாப்பிட போகிறோம். காப்ரா சிக்கன் மசாலா வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா நல்லா ஆவிலாம் பறக்குது, செம்மையாக இருக்குது. ரொம்ப நன்றி. எமர்ஜென்சி சிக்கன் ஆவி மசாலா. பறக்கிறது வந்து அதிசயம் கிடையாது. அது வந்து தண்ணியை கொதிக்க வச்சா கூட ஆவி பறக்கும். ஆமாம், ஆமாம். அந்த 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 ஆவியில் வர ஸ்மெல்லு இருக்குது பார்த்தீங்களா, ஆமாம், ஆமாம். அதுதான் அதிசயம். நல்லா இருக்கு, டேஸ்ட்டாக இருக்கு. நம்ம செம்ம என்ன டேஸ்ட்டாக இருக்கு. நம்ம நீங்களும் இதே மாதிரி வந்து அதிசயம். நீங்களும் இதே மாதிரி வந்து செஞ்சு பழகி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும், செம்மையாக இருக்கு. சரி, நன்றி மக்களே. சாப்பிட வாங்க, எல்லாரும் சாப்பிட வாங்க. வாங்க எல்லாம் சாப்பிட வாங்க. நன்றி, தேங்க்யூ.